ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜென்னலக்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈரல் சாக்னா ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ ஈரலை வந்து நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவி அதை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை 2-3 நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஈரல் கூடயே 2-3 கறித்துண்டும் வெயிட்டுக்காக போட்டாங்க. அதையும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ அது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் உங்கள் இஷ்டம் தான், அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே இந்த மாதிரி கரம் மசாலா சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரெசிபி. அது கூட கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எந்த மசாலாவுமே இல்லைங்க. நம்ம வந்து மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் நல்லா அப்படி வதக்கி விட்டுட்டு அப்புறம் கழுவி வச்சுருக்க ஈரலையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வந்து அதில் வதக்கி விடுங்க. ஏன்னா அந்த மாதிரி வதக்குனீங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே போய் அந்த ஈரல், மட்டன் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அதில் உள்ளே இறங்காது. ராஸ்மெல் வர்றதுக்கு காரணமே அதுதான். இந்த மாதிரி 2 நிமிஷம் நம்ம வந்து வதக்கிட்டு அப்புறம் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது முங்குற அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை இதுக்கு. அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே மூடி வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் 2 விசில், மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு கேஸ் எல்லாம் போகிற வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கேஸ் எல்லாம் இப்போ நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான ஈரல் சாக்னா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை ஈரல் கிரேவின்னு சொல்லலாம், சாக்னான்னு சொல்லலாம். இது வந்து சாம்பார், ரசம் எல்லாத்துக்கூடயும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி போட்டு இது வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.